எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/4/2025 ஏப்ரல் மாதம் ராசி பலன். தனுசு ராசிக்கு அதிபதி இங்கே பரிவர்த்தனை மூலயமாக பலமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மீனத்தில் அமர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல 5 கிரகம் இணைகின்றன. சுக்கிரன், ராகு, புதன், சூரியன், சனி. 3ஆம் இடத்துல இருந்த சனி இப்போது 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தாரு. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இளையவர்கள் மூலமாக குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு விஷயங்கள் அங்கே 3ஆம் இடத்தில் அமர்ந்து தந்தார். இப்போ 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனியாக அவர் வராரு. ராகுடன் இணைவு. இப்போ குடும்பம் வருமானமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பேச்சுகளாக வார்த்தைகளாக இருக்கட்டும், இதில் இங்கே அதிக ஆசையை தூண்டுவார். ஒரு வீடு கட்டிடலாம், இல்லை ஒரு வண்டி வாங்கிடலாம், வெளி தூரத்தில் ஒரு சொத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தூண்டி விடுவார். அதனால் நிறைய கடன் படாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடும். அந்த ஒரு அமைப்பு உண்டு பண்ணிடும். ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. இப்போ அந்த வகையில் இந்த கடன் வாங்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வெளிதூரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் குறைச்சிங்க. படிக்கும் மாணவர்கள் குரு அமர்ந்து இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை நல்லா இருக்குது. அதேமாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் வளர்த்துருக்கிறாரு. வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. இங்கே 7 10 புதனும் இங்கே அமர்ந்திருக்கிறதும் நல்ல அமைப்பு தான். இந்த 2024 நல்லா இருந்துச்சு. 23 24 அமைப்புகள்லாம் சனி அமர்ந்த இடம் நல்லா இருந்தது. அதே போல் ராகு 4ஆம் இடத்துல அமர்ந்தாலும் கூட சில உடல் ரீதியில் சில பேருக்கு பாதிப்பு இருந்திருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனத்தினால இது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஒரு கடந்த ஒரு 2 மாதமாக குரு வலுப்பெற்று இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருந்தது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வரன் தேடி கொண்டிருப்பவர்களாகட்டும், இல்லை கூட்டு தொழில் செய்பவர்களாகட்டும், இல்லை நண்பருக்கு இடையில் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டாகும். ஒரு கூட்டு தொழில் செய்கிறோம், அதில் தொழில் அமைப்புகள் சரிவர இல்லை, யாராவது உதவுனா அந்த விஷயத்தை நம்ம முன்னேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு தொழில் அமைப்புகளை சரிவர செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு உதவி கிடைக்கும். அதே போல் இங்கே லைஃப் பார்ட்னருக்கு இடையில் ஒரு பிரிவினைகள், தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு, தேவையில்லாத ஒரு சங்கட்டங்கள், இந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒரு உதவிகரமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை 2 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால் பிரியணும்னு நினைக்கிறவங்க கூட ஒன்று சேருவீங்க. அப்போ குழந்தைக்காக நீண்ட காலம் காத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஏற்ற மாதம்னா அவர்களுக்கு ஏற்ற மாதம்னா அது அளவுக்கு ஒரு சரியில்லாத ஒரு இன்னும் செவ்வாயுடைய அமைப்பு நல்ல ஒரு இடத்திற்கு வரணும். இவங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கும் காதலில் பார்க்கும்போது திருமணம் நடக்குமா அப்படின்னா இப்போ அது பிரேக்கப் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது. அப்போ அவங்க
ரொம்ப நாளாக வந்து ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷம் லவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து திருமணத்தில் முடியுமா, அதற்கான ஒரு அமைப்பு வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் குழந்தைகள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. அவங்க கேட்ட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதே போல் சூரியன் பாக்கியாதிபதி, தெய்வ அனுகூலம் உண்டு. சூரியன் குரு இணைவு, இப்போ உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து அமர்வார் 12ஆம் தேதிக்கு மேலே. இந்த அமைப்பு பார்க்கும் பொழுது ஒரு 9 கூடியவர் 5ஆம் இடத்துல வந்து அமரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலயமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு சொத்துக்கள் மூலயமாக 12ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்த்த வரவுகள் வரும். ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பு அங்கே 9 கூடியவர் இங்கே உச்சம் பெறுறது. தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்கும். பெரிய ஒரு ஈடுபாடையும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது. இப்போ இருக்கிற ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு மந்தத்தன்மையும் இருக்காது. ஒரு பெரிய ஒரு அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு மந்தமாக அப்படியே போகும். மூத்தவர் வகையில் நல்ல ஒரு அமைப்பு. ஒரு மன தேவைகள் பூர்த்தி அடையும், எதிர்பார்ப்புகள் நிவர்த்தி அடையும். அதே போல் இங்கே சனி 3ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சி அடைகிறதுனால எதையுமே நிதானித்து மன ரீதியிலையாக இருக்கட்டும், இல்லை உடல் ரீதியிலாக இருக்கட்டும், ஒரு தெளிவான ஒரு அமைப்பில் இருந்தீங்க. அவருடைய பார்வை நம்ம பார்க்கும்போது இங்கே 4ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பார். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பார்வை இருக்குது. அதனால் இவங்க உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு. இப்போ பாதிப்புக்கு உள்ளாகும் போது என்ன ஆகும்னா, அப்போ வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வர்றதுனால தேவையில்லாத அலைச்சல்கள், மன உளைச்சல் உண்டு பண்ணி கடனை வாங்கி பெரிய அளவில் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு செய்ய வச்சு அது மூலம் கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் அவர் சனி வருவார். ராகுடன் இணைகிறாரு. தேவைக்கேற்ப கடன் வாங்கிக்கோங்க. கடனை அடைச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒரு கடனை வாங்கினீங்கன்னா அது பெரிய அடைக்க முடியாத ஒரு அமைப்பு. 2.5 வருஷத்துக்கு வந்து சனி இங்கே தான் அமர்வார். கவனமாக இருங்க. அடுத்ததாக இவருடைய 3ஆம் பார்வை 6ஆம் இடம். வேலை செய்கிற இடங்கள்லையும் உங்களுடைய எதிர்த்தன்மையான அமைப்புகள்லாம் கொஞ்சம் மறைஞ்சாலும் கடன் அமைப்புகளில் ஒரு கடனை அடைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பும் இப்போ உங்களுக்கு இருக்குது. அதேபோல் இவருடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் இவர் பார்வை செய்கிறாரு. தொழில் அமைப்புகள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி இந்த மாதம் பார்க்கும்போது குடும்ப அமைப்புகள், வருமானம் இது போன்ற அமைப்புகளில் ஓரளவுக்கு நார்மலாக போகும். அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பண வரவுகள்னு பார்க்கும் பொழுது 7, 8 ஆகிய தேதிகளில் பண வரவு சிறப்பாக அமையும். பொதுவாக இவர்களுக்கு இந்த மாதத்தின் 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக வரும். அந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் எடுத்த காரியங்கள் ஒரு நிதானத்துடன் இருந்தால் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக ஆகுது. அடுத்ததாக மே மாதம் ராகு கேது குரு பெயர்ச்சி
உங்களுடைய ராசியை பார்ப்பாங்க. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.